ஒளியானதும் பிரச்சனைகள் ஒளிந்து விடவில்லை. அந்த 50 மனிதர்கள் இல்லை காட்கள் போய்விடவில்லை, முகாமிட்டனர். மோசஸ் பிதாவாகும் வரை நிலவில் தங்கிவிட்டனர். அனைவருக்கும் கலக்கம். இவர்களின் வரவு ஏன்? வந்துதான் நம் மில்கியை பழிவாங்கி கொண்டனரே, இன்னும் இந்த கயவர்கள் ஏன் இங்கு? இன்னும் என்னென்ன கேடுகள் நடக்கப் போகிறது? ஆன்மா உலகமே நடுங்க. ஒரு நாள் மோசஸிற்கு அழைப்பு வந்தது. பரமனும் பரந்தாமனும் தான் அழைப்பை ஏற்றனர். அவர்கள் பவிசை காட்ட ஒளியால் எழுத்துக்களை அனுப்பினர். ஒளியே எழுத்தாக பரமன் பரந்தாமன் பார்த்தது முதல் முறை. கொஞ்சம் வெருண்டாலும் சுதாரித்தபடி பணிவாய் ஒரு பொறுப்பாளரை அனுப்பி, இது எங்களிடம், மோசஸ் எங்கள் பிதா, அழைப்பிதழ் வருவதே நாகரீகம். அந்த 5 மேலும் கோபம் வந்தது. பரமன் பரந்தாமன் சுஷ்டே அரணமைக்க வாக்குவாதம் வந்தது. நீங்கள் உங்கள் மனிதன் இறந்ததும் என்ன செய்கின்றீர்கள்? பரமனோ, அடக்கம் செய்கிறோம், உங்களை விட நாகரிகமாய், அதிலும் இறந்த பின்தான். பேச வேண்டியவன் உங்கள் பிதா, மன்னிக்க, அவருக்கு உங்கள் கேள்வியின் குதர்க்கம் புரியாது. இல்லை, அவர்தான் பேச வேண்டும். மோசஸ் புருவம் உயர்த்த, பரமன் அடங்க, கேள்விகள் வேண்டாம், என்ன செய்ய வேண்டும்? செய்தால் எப்போது போவீர்கள்? 5 ஒருவன், நாங்கள் வேண்டி படைக்கப்பட்டவர்கள், எங்களுக்காய். ஆனால் தனி ஆவர்த்தனம் துவங்கிவிட்டீர்கள். ஆனாலும் நாங்கள் கேட்பவை கொடுத்தால் உங்கள் மில்கியின் கனவுகள் நிறைவேறும் என்க, என்ன செய்ய வேண்டும்? மனித உடல் இறப்பிற்கு பின் நாங்கள் அனுப்ப போகும் ஒருவித பறவை இனத்திற்கு உணவாக்க வேண்டும். கோபித்தான் பரந்தாமன். பரமன் துடித்து எழ, அணுக முடியாது, உணர்ச்சி வசப்படாதீர்கள். நாங்கள் பார்ப்பதற்கு சாதுவாக தெரியலாம், ஆனால் என்ற ஸ்டைலில் சண்டை முற்ற பிதாவாம் குக்கிந்தாவிற்கு பிரச்சனை போக, 5 ஒருவனோ, அல்லாஹ் வேணுங்களா? அல்லாஹை கூப்பிடுங்களா, பரிசு கேட்பார் என்று கிண்டல் செய்ய, பிதாவோ வாழாதிருந்தார். மோசஸை பார்த்து கண்ணசைக்க மறு பேச்சென்று ஒப்பந்தம் கையொப்பமானது. அடுத்த 2 நாளில் 5 விடைபெற்றனர்.